வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து பஸ்ல போயிட்டுருக்காங்க. பஸ் பயங்கர கூட்டமா இருக்கு. அதில ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் உட்கார்றதுக்கு இடம் கிடைக்குது. இன்னொருத்தவங்க நின்னுட்டுருக்காங்க. ஆனா, இந்த உட்கார இடம் கிடைச்ச அம்மா பக்கத்தில இன்னொரு அம்மா இருக்காங்க. அவங்க வந்து இவங்க உட்கார்ந்த உடனேயும், அவங்களுக்கு இடம் ரொம்ப நெருக்கடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுத்துட்டே இருக்காங்க. இவங்கள தகாத வார்த்தையில திட்டிட்டே இருக்காங்க. ஆனா, இந்த ஃப்ரெண்டு வந்து எதுவுமே சொல்லாம ரொம்ப அமைதியா இருக்காங்க. பஸ்ஸ விட்டு இறங்குன உடனேயும் அவங்க கேட்டாங்களாம், "ஏன்டா உன்ன வந்து அவ அவ்ளோ திட்டுறா, நீ எதுவுமே கண்டுக்காம அமைதியா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு. டேய்! நம்ம இந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டோம். ஒரு ஸ்டாப்ல இறங்க போறதுக்கு அந்த அம்மாக்கு ரியாக்ட் பண்ணா, எனக்கு தான் மன வருத்தம். அவங்க கிட்ட தேவையில்லாம பேசி, எனக்கு டயர்டாவும், மன உளைச்சலாவும் தான் ஆகும். அதனால தான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை பயணமே ரொம்ப குறுகியது. நம்ம இதில ஒருத்தங்க கிட்ட கோபத்த காட்டுறோம், வருத்தத்த காட்டுறோம், எரிச்சல் படுறோம், அவங்கள அவமானப்படுத்துறோம். அவங்கள நம்ம வந்து அவங்கள மீறி சாதிச்சுட்டோம் அப்படின்னு நம்மளா பெருமைப்பட்டுக்கிறோம். அவங்கள வந்து எப்படியாவது அவமானப்படுத்திடணும், அவங்க நம்மள விட முன்னேறக்கூடாதுன்னு யோசிக்கிறோம். அவங்க அப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டுக்கிறோம். ஐய்யயோ! இவங்க நம்மள ஏதாவது செஞ்சுருவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்கோம். நமக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப யோசிக்கிறோம். இப்படி இத்துணூண்டு குறுகின வாழ்க்கைக்காக தான் இவ்ளோ கஷ்டத்தையும் நம்ம வந்து பட்டுட்டுருக்கோம். லைஃப் ரொம்ப ஷார்ட். அத யோசிச்சீங்க அப்படின்னா, எந்த பெரிய பிரச்சனையா இருந்தாலும், சின்னோண்டு லைஃபு ஜாலியா இருப்போம். விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்க பழகிடும்.